அனைவருக்கும் வணக்கம். இன்று மிதுனம் தொழில் அடிப்படையிலான கேபி விளக்கம் பற்றி பார்ப்போம். ராசியினுடைய இயல்பு. மிதுன ராசி ராசி சக்கரத்தின் 3வது ராசி. 60 டிகிரி முதல் 90 டிகிரி வரையிலானது. இது ஒரு வாயு ராசி, இரட்டை ராசி, ஆண் ராசி. பிள்ளையற்ற பேரன்ஸ், மலட்டு ராசி. இதன் அதிபதி புதன். மிதுனம் குறிக்கும் அம்சங்கள் அறிவு, சிந்தனை, தொடர்பு, பேச்சு, எழுத்து, இயக்கம், பயணம், மாற்றத்தன்மை, பல்துறை திறன். இந்த ராசியில் மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் ஆகிய நட்சத்திர பகுதிகள் உள்ளன. கிரகத்தினுடைய தாக்கங்கள். புதன் வழங்கும் குணங்கள்: கூர்மையான அறிவு, பகுத்தறிவு, கணக்கீடு, மொழித்திறன், விரைவான சிந்தனை. இந்த ராசியில் எந்த கிரகமும் உச்சம் அல்லது நீச்சம் பெறவில்லை. குரு பலவீனமானவர். சனி மற்றும் சுக்கிரன் நட்பு கிரகங்கள். மிதுனத்திற்கு ஏற்ற தொழில்கள். மிதுன ராசிக்காரர்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய துறைகள்: எழுத்து, பத்திரிகை, எடிட்டிங், மீடியா, ஆசிரியர், பயிற்றுவிப்பாளர், லெக்சரர், விற்பனை, மார்க்கெட்டிங், தரகர், டிப்ளமசி, கணக்கு, எழுத்தர், நிர்வாக செயலர் பணிகள், போக்குவரத்து, பயணம், ரயில்வே, விமானத்துறை, பதிப்பகம், விளம்பரம், புகைப்படம், ஆப்டிக்ஸ், கணிதம், பகுப்பாய்வாளர், ஐடி, என்ஜினியரிங், சாஃப்ட்வேர், ஏஜெண்ட், பேச்சுவார்த்தை நடத்துனர், பேச்சாளர், இடைத்தரகர் போன்ற பணிகளில் இயல்பான திறமை உண்டு. இரட்டை வருமானம், பிறிதொரு தொழில் சாதாரணமாக அமையும். நிதி வளர்ச்சி. வருமானம் பொதுவாக நிலையானது, ஆனால் ஏற்ற இறக்கங்களுடன் இருக்கும். பலமுனை வழிகள் சாதகமானவை. தீய கிரக தாக்கம் இருந்தால் பணம் கையாளும் பொறுப்புகளை தவிர்ப்பது நல்லது. நெட்வொர்க் திறமை, மாற்றத்திறன் மூலம் மெதுவான ஆனால் உறுதியான முன்னேற்றம். உடல் நலம், வேலை திறன். மிதுனம் குறிக்கும் உடல் பாகங்கள்: நுரையீரல், தோள்கள், கைகள், நரம்பு மண்டலம். மன அழுத்தம் உடல் செயல்திறனை நேரடியாக பாதிக்கும். தூய காற்று, ஓய்வு, மிதமான வாழ்க்கை முறை அவசியம். கேபி அடிப்படை விதி. நட்சத்திர அதிபர் தொழிலின் வகையை காண்பிக்கும். உபநட்சத்திர அதிபர் வெற்றி, தொடர்ச்சி, அதனுடைய கால நிர்ணயத்தை செய்யும். மிதுனத்தில் உள்ள நட்சத்திரங்களின் அடிப்படையில் தொழில். மிருகசீரிடம், மிதுனம். தொழில் இயல்பு: தேடல், முயற்சி, இயக்கம். மிருகசீரிடம் தேடுதல், விசாரணை, தகவல் சேகரிப்பு. 10ஆம் பாவம் அல்லது 10ஆம் அதிபதி அல்லது புதன் மிருகசீரிடத்தில் இருந்தால் ஏற்ற தொழில்கள்: விற்பனை, மார்க்கெட்டிங், டெக்னிக்கல், இன்ஜினியரிங், சப்போர்ட், சர்வே, இன்ஸ்பெக்ஷன், குவாலிட்டி கண்ட்ரோல், ஃபீல்ட் ரிப்போர்ட்டிங், டேட்டா கலெக்ஷன், இராணுவம், போலீஸ், துப்பறியும் துறை, மெக்கானிக்கல், ரிப்பேர் பணிகள். இதன் கேபி லாஜிக்: செவ்வாய் ஆற்றல், துணிவு, தொழில்நுட்பம். மிதுனம் தொடர்பு, இயக்கம். தொழில் முறை: வேலை மாற்றங்கள் அதிகம். தன்னை நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலை அமையும். காத்திருப்பதை விட செயலில் இறங்கினால் வெற்றி. திருவாதிரை, மிதுனம். தொழில் இயல்பு: மாற்றம், தொழில்நுட்பம், தீவிரம். திருவாதிரை புயல், மாற்றம், ஆழமான ஆராய்ச்சி. ஏற்ற தொழில்கள்: மென்பொருள், வலைப்பின்னல், கணினி பாதுகாப்பு, ஆராய்ச்சி, தரவு அறிவியல், பகுப்பாய்வு, மின்னணு தகவல் தொடர்பு கட்டமைப்பு, புலனாய்வு, இதழியல், ஊடக திருத்தம், மனவியல், ஆலோசனை, ஜோதிடம், நெருக்கடி மேலாண்மை, சரி செய்தல். கேபி லாஜிக்: ராகு நவீனம், வெளிநாடு, அசாதாரண பாதை. மிதுனம் தகவல் அறிவு. தொழில்முறை: திடீர் உயர்வு, திடீர் இடைவேளைகள், டிஜிட்டல், வெளிநாட்டு சூழல், போராட்டத்திற்கு பின் வெற்றி. 3 புனர்பூசம், மிதுனம் குரு. தொழில் இயல்பு: அறிவு, வழிகாட்டல், நிலைத்தன்மை. புனர்பூசம் மீண்டும் ஒளி, ஞானம், வளர்ச்சி. மிதுனத்தில் மிகச் சமநிலையான நட்சத்திரம்.
ஏற்ற தொழில்கள், ஆசிரியர், பயிற்றுவிப்பாளர், சட்டம், ஆலோசனை சேவைகள், நிதி, கணக்கு, தணிக்கை, எழுத்து, பதிப்பு, நிர்வாகம், மேனேஜ்மெண்ட், ஆன்மீக தத்துவ வழிகாட்டல். கேபி லாஜிக். குரு, ஞானம், மரியாதை, வளர்ச்சி. மிதுனம், வெளிப்பாடு, தொடர்பு. தொழில் முறை ஆரம்ப தாமதம் இருந்தாலும் பின்னர் நிலைத்தன்மை பெறும். நல்ல பெயர், மரியாதை கிடைக்கும். குறைந்த வேலை மாற்றங்கள். கேபி ஒப்பீட்டு தொழில் சுருக்கம். நட்சத்திரம் மிருகசீரிடம். அதிபர் செவ்வாய். தொழிலதிபு செயல், திற, விற்பனை, டெக்னிக்கல். நிலைத்தன்மை நடுத்தரம். திருவாதிரை ராகு. ஐடி, ஆராய்ச்சி, மீடியா. ஆரம்பத்தில் குறைவாகவும் பின்னர் அதிகரிக்கும். புனர்பூசம் குரு. கல்வி, சட்டம், நிதி. நிலைத்தன்மை அதிகமாக இருக்கும். மிதுன ராசிக்கு ஆட்சி கிரகம் புதன். புதன் அறிவு, பேச்சுத்திறன், தர்க்கம், கற்றல், வணிகம், கணக்கியல், தகவல் பரிமாற்றம் ஆகியவற்றிற்கானவர். புதன் பாதிக்கப்பட்டோ அல்லது பலவீனமாக இருப்பதாலேயே மிதுன ராசிக்காரர்களுக்கு பல பிரச்சனைகள் தோன்றுகின்றன. இதனால் குழப்பம், தவறான தகவல் பரிமாற்றம், மனநிலை நிலைத்தன்மையின்மை, கல்வி மற்றும் தொழிலில் தாமதம் போன்றவை ஏற்படலாம். இதற்கு பரிகாரமாக புதன் மந்திரத்தை ஓதலாம். ஓம் புதாய நம என்று புதன்கிழமைகளில் காலை 8 முதல் 6 முதல் 8க்குள் 9 அல்லது 27 அல்லது 108 முறை. இரண்டாவதாக விஷ்ணு நாராயண வழிபாடு. புதன் கிரகத்திற்கு பாதுகாவலராக இருப்பவர் மகாவிஷ்ணு. துளசி இலைகளை அர்ப்பணித்து விஷ்ணு சகஸ்ரநாமம் அல்லது ஓம் நமோ நாராயணாயே என்று ஜெபிக்கலாம். புதன்கிழமை உபவாசம். உப்பு அல்லது புளிப்பு உணவுகளை தவிர்க்கவும், பச்சை பயிறு, பழங்கள் அல்லது பால் மட்டும் எடுத்துக்கொள்ளவும், மனதை அமைதியாகவும் ஒழுக்கத்துடனும் வைத்து கொள்ளவும். இரத்தின பரிகாரம். புதனுக்குரியவர் எமரால்டு, மரகதம். எடை 4 முதல் 6 கேரட். தங்கம் அல்லது வெள்ளியில் செய்து சிறு விரலில் அணியவும். குறிப்பாக புதன்கிழமை சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை சந்திரனில் அணிய வேண்டும். புதன் ஜாதகத்தில் சுபகிரகமாக இருந்தால் மட்டுமே அணிய வேண்டும். கேபி ஜோதிட முறையில் புதன் கிரகம் நல்ல குறிகாட்டிகளுடன் இருப்பதை உறுதி செய்த பிறகே ரத்தினம் பரிந்துரைக்கப்பட வேண்டும். ஒரே வரி கேபி சாரம். மிருகசீரிடம் தேடுகிறது, திருவாதிரை மாற்றுகிறது, புனர்பூசம் வழி காட்டுகிறது. அனைத்தும் மிதுனத்தின் அறிவின் மூலம். சாதகமான அம்சங்கள். அதிர்ஷ்ட நாட்கள் வியாழன், புதன். அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை, மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. அதிர்ஷ்ட ரத்னம் மரகதம். இதுவரை மிதுனம் பற்றி பார்த்தோம். கேட்டமைக்கு நன்றி. வணக்கம்.